வட சென்னை 2018 வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சா ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் மூவினா அந்த இடத்துல கண்டிப்பாக வட சென்னையும் இருக்கும். இந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மீம் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் தான் வச்சிருக்காங்க. இந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்காக தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வட சென்னையில் கடலோர மக்களோட பாதுகாவலனாகவே இவர் இருப்பார். இவர் கூட செந்தில் குணா வேலு தம்பின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அதே ஊரில் நேஷனல் லெவலில் கேரம் போர்டு ஆடி அது மூலிமா கவர்மெண்ட் ஜாப் வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவோட இருக்கிறவன் தான் அன்பு. ராஜன் கூட இருக்கிற செந்தில் குணா வேலுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்துக்குமே அரசியல் ஆசையை காட்டி ராஜனையுமே கொல்ல வச்சிடுறாங்க. இது இவரோட மட்டும் நிற்காம அந்த ஊரில் ஒரு நல்ல பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற அன்போட வாழ்க்கைக்குள்ளேயுமே என்டர் ஆகுது. ராஜன் இறந்ததுக்கு அப்புறமா ராஜனோட ஒய்ஃபு சந்திரா பார்த்தீங்கன்னா அன்பை வச்சு இந்த செந்தில் குணா வேலு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் எப்படி பழி வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கப்புறமா வட சென்னை 2 வந்தால் மட்டும்தான் இந்த கதை எப்படி முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை பேர் வட சென்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.